விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க, ஏன் மாத்தணுமா? நீங்க தானே மாத்தணும்னு சொன்னீங்க. தாத்தா கிட்ட டைனிங் டேபிள் முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. நான் கூட உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேனே. இப்ப கூட இது காவேரி வாக்கு பாஸ்ன்னு உங்ககிட்ட சொன்னேனே. அதுக்கு நீங்க கூட தண்ணியோட போயிட போகுதுன்னு கவுண்டர்லாம் கொடுத்தீங்களே பாஸ். பாஸ் மறந்துருச்சா? காவேரி, நான் தான் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்ல பாஸ். அது போஸ்டுக்கு சொன்னீங்க, இது லேபிள். ஸ்டாக் தீர்ந்ததும் நான் மாத்திடுறேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன்ல. மாத்தலாட்டி தொலைச்சிருவேன்னு என்ன நீங்க மிரட்டினீங்களே. என்ன பாஸ், ஞாபகம் இருக்குல்ல? வாங்கின சத்தியத்தை நீங்க வேணா மறக்கலாம், கொடுத்த வாக்க இந்த காவேரி என்னைக்குமே மறக்க மாட்டா. சொன்ன சொல்லுல நிப்பா. அதான் இந்த காவேரி பத்தி தெரியும்ல. காவேரி, நான் வேணா வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். என் போட்டோவே இருந்துட்டு போட்டோம். பாஸ் நிஜமாவா? காவேரி, உங்களுக்கு ஓகேன்னா இருக்கட்டும், இல்லாட்டி மாத்திக்கோங்க. பாஸ், நீங்களே சொன்ன பின்னாடி நான் எதுக்கு மாத்த போறேன்? ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். நான் விஜய், உங்ககிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் காவேரி, ஏதோ சூப்பர் ஐடியா எல்லாம் பிடிச்சேன்னு சொன்னியே, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு எனி டிசப்பாயின்மெண்ட்? இந்த ஆப்ஷன் இல்லைன்னு தான் அந்த ஆப்ஷன் யூஸ். அதுவும் இல்லாம ஒரே மாசத்துல 2 லேபிள் மாத்திக்கிட்டு இருந்தா மார்க்கெட்டிங்ல சில ப்ராப்ளம்லாம் வரும்ல. கரெக்ட் காவேரி, இப்படிதான் பாயிண்ட பிடிக்கணும். பிரில்லியன்ட். ஆனா அதே இதை யோசிச்சுதான் என் போட்டோவே இருக்கட்டும்னு சொன்னேன். பாஸ் ரொம்ப தேங்க்ஸ். காவேரி, அதுக்குள்ள லேபிள மாத்துறத பத்தி யோசிச்சேன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி காலியா? பாஸ், நீங்க வேற, இன்னும் 2 பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு. உங்க போட்டோவை போட்டு போஸ்டர் அடிச்சதுக்கு செம ரெஸ்பான்ஸ் வருதுதான். வர்ற ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்க கான்டாக்ட் டீடைல் கேட்டுதான் வருது. ஏதோ ஷார்ட் பிலிம் டைரக்டரா, அவர்லாம் கால் பண்ணாரு. அப்பளம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, ஆனா பாஸ் நீங்க நல்லா ஹிட் ஆயிட்டீங்க. அதுல அதுக்காண்டியே எனக்கு நீங்க மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணணும். உங்களுக்கு என்ன பாஸ், எப்ப மாலை மரியாதை எல்லாம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன காவேரி, பண்ணிட்டா போச்சு. பாஸ் நீங்க வேற லெவலு. பாஸ், இந்த அப்பள பிசினஸ பெருசு பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்றீங்களா? சரி, நான் அன்னைக்கே சொன்னேனே, ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. ஒரே வாரத்துல எல்லா பாக்ஸும் போயிரும்னு எதிர்பார்க்க கூடாதுமா. சிட்டி ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிருக்கீங்கல்ல, வேல்யூவான ஆர்டர்ஸ் எல்லாம் வரும், பார்க்கலாம். நீ சொல்ற மாதிரி வரலாட்டி அடுத்து என்னன்னு பார்க்கலாம். மூவிங் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டிவில கூட ஆட் கொடுக்கலாம். பாஸ், அதெல்லாம் பெரிய பட்ஜெட். இந்த ரேஞ்சுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது போதும். காவேரி, பட்ஜெட் தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம். பாஸ், ஆல்ரெடி கங்கா சொல்லிட்டா, அப்பளத்துல வர வருமானத்தை வச்சுதான் விளம்பரத்துக்கு செலவு பண்ணணும். அதனால வெரி சாரி. ஐடியா மாத்திரம் ஃப்ரீயா கொடுங்க, அதே எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, ஐ காட் யூ. நான் சொன்ன மாதிரி 1 மந்த் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேணா இத பத்தி யோசிக்கலாம். ஓகே பாஸ். காவேரி, தூங்கலாமா? பாஸ், இன்னும் ஒரு சின்ன விஷயம். பாஸ், பில்டப்லாம் பண்ண மாட்டேன், நேரா விஷயத்தையே சொல்லிடுறேன். சொல்லு காவேரி. பாஸ், நாங்க சிட்டி ஃபுல்லா போஸ்டர் ஒட்டியிருக்கோம்னு சொன்னீங்கல்ல, அதுவும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம நாங்களே எல்லா போஸ்டரும் ஒட்டி இருக்க முடியுமா? ஆமா காவேரி, நான் பார்த்த எல்லா இடத்துலயும் போஸ்டர் இருந்துச்சு. பாஸ், நீங்க பாக்குற மாதிரியான இடத்துலதான் இருந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டிங்க பத்தி முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தாலும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ற விஷயத்துலதான் எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. இங்க ஜாக்கிங் போற ஏரியா, நம்ம வீட்டுல இருந்த ஏரியா, இங்க ஆபீஸ் போற வழி, இந்த எல்லா இடத்துலயும் தான் நான் போக்கஸ் பண்ணி போஸ்டர் ஓட்டினேன். ஆனா நீங்க தான் என்ன எப்படி எப்படியோ திட்டிட்டீங்க. இட்ஸ் ஓகே காவேரி, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல பாஸ், நான் மறந்துட்டேன். இப்பதான் நீங்க லேபிள்ல உங்க போட்டோ வச்சுக்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களே, இப்ப காவேரி ஹாப்பியோ ஹாப்பி. பாஸ், நீங்க தூங்குங்க, நான் வந்துடுறேன். குமரன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கங்கா வர்றாங்க. என்னங்க, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இன்னும் இல்லம்மா. என்னங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கே. என்ன கங்கா வித்தியாசமா இருக்கு? ரொம்ப அங்க எதுக்கு வைக்கிற? தண்ணி உங்களுக்கு வேணுமா? கங்கா, அது தண்ணியா? இங்க தண்ணியாவா? அப்புறம் என்ன நினைச்சீங்க? ஓ, துரை அப்படி ஒரு நினைப்புலதான் குழஞ்சு நெளிஞ்சிங்களா? பூவெல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணுவீங்க போலயே. ரைட்டு கங்கா, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
இல்ல கங்கா, நம்ம 2 பேரும் தனியா இருப்போம்னு நினைச்சிருந்தா அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். நானும் நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா ரொம்ப குசும்புதான் உங்களுக்கு. எப்படிப்பட்ட ஆளுன்னு யாருக்கும் தெரியாம போயிருச்சு. மாமாவும் பாவம் பாவம்னு சொல்லி உங்களை விட்டுக்கிட்டே இருக்காங்க. போ கங்கா, நீ எல்லாமே தெரியாத மாதிரியே பேசுவ. நான் என்னங்க தெரியாத மாதிரி பேசினேன்? அது அது இன்னைக்கு கங்கா நம்ம கார்ல வரும்போது காவேரி ஏதோ சொல்லி சிரிச்சாளே, அப்படி என்னங்க சொன்னா? ஓ, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க பேரு ரொமான்ஸா? சரிங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருங்க. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன். ஓ கங்கா, உனக்கு எல்லா நேரமும் விளையாட்டு தான். நானே நம்ம 2 பேரும் தனியா இருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னா நீ இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியே. இப்போ எதுக்கு இப்படி பாக்குற? இங்க நம்ம வேணா தனி குடுத்தனம் போயிடலாமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் கங்கா. இங்க அம்மா பாட்டி தங்கச்சி இல்லாம நம்ம மாத்திரம் சேர்ந்து இருக்கலாம்ல. இதுதானே உங்களுக்கு வேணும். என்னங்க, என்னாச்சு இப்போ? நீ மேல படுத்துக்கோ கங்கா, நான் கீழே படுத்துக்கிறேன். இங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. கட்டில்ல படுங்க. வேண்டாம் கங்கா, இப்படியே படுத்துக்கிறேன். இப்ப எந்திரிச்சு கட்டில்ல படுக்க போறீங்களா இல்லையா? மாம்ஸ், எந்திரிக்காம படுத்திருக்கீங்களே, எந்திரிங்க மாம்ஸ். இங்க கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, திரும்பி படுத்தீங்க பிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏங்க, நீங்க மாத்திரம்தான் என் கூட விளையாடுவீங்களா? நான் உங்க கூட விளையாடக்கூடாதா? கங்கா, நான் இப்படி யாரு கூட விளையாட முடியும்? இதுக்கெல்லாம் பெருசா கோவிச்சுக்கிறீங்க. ஆத்தியா கங்கா, இன்னைக்கு தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசுற. நானும் உன்கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கணும் தான் தனியா வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் போய் நீ தனி கொடுத்தணும்னு சொல்ற. எனக்கு கஷ்டமா இருக்காதா? நான் என்ன அத்தை, அம்மாச்சி, யமுனா எல்லாரையும் தொல்லையாவா நினைக்கிறேன்? அதாங்க, விளையாட்டுக்கு தான் கேட்டேன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, அப்படி என்னதான் என்கிட்ட தனியா பேசணும்? இது நிறைய இருக்கே, ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. சொல்லவா கங்கா? எல்லா விஷயத்தையும் குமரன் சொல்றாரு. கங்கா சிரிக்கிறாங்க. காலையில சாரதா பால் காய்ச்சுறாங்க. ராகினியும் பால் காய்ச்ச போறாங்க. சாரதா ப்ரூ தூள் சர்க்கரை எல்லாம் எடுக்கிறதுக்கு பின்னாடி திரும்புறாங்க. அப்ப ராகினி நினைக்கிறாங்க, இப்ப ஏதாவது நம்ம பண்ணணுமே. கரண்டிய வச்சு பாலை கிண்டி விடுறாங்க ராகினி. அப்ப சாரதா திரும்புறாங்க. ராகினி அவங்க பாலை கிண்டுறாங்க. பால்ல என்னடி கலந்த? யாரு? ஏண்டி, உன்னையதான் கேக்குறேன். பால்ல என்னத்தடி கலந்த? ஆண்டி, சும்மா இருக்கிறவள வம்புக்கு இழுக்கிறீங்களா? ராகினி, மரியாதையா சொல்லிரு. பால்ல என்னமோ கலந்த. ஸ்பூனை வச்செல்லாம் கலக்குனியே. கங்கா கேக்குறாங்க, அம்மா என்ன ஆச்சு? சத்தம் போடுற, ஹால் முடியும் கேக்குது. பாலை வச்சுட்டு டீ தூள் எடுக்க திரும்பினேனா குள்ள பால்ல என்னத்தையோ கலக்கிட்டாடி. நான் என் கண்ணால பார்த்தேன்டி. இல்லன்னு சாதிக்கிறா. ஆண்டி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க என்னத்த கண்ணால பாத்தீங்க? இந்த ஸ்பூன் இருக்கே, இதுலதான் என்னத்தையோ கலந்தா. ஆமாமா, ஸ்பூன்ல பால் ஒட்டி இருக்கு. ராகினி, பால்ல விஷத்தை கலக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? இங்கா, அந்த ஸ்பூனை நான் காய்ச்சிக்கிட்டு இருந்த பால்ல போட்டு கலக்குனேன். இதனாலதான் இந்த ஸ்பூன்ல பால் ஒட்டி இருக்கு. ஆரதா சொல்றாங்க, ராகினி பொய் சொல்றா. இந்த பால்ல தான் என்னமோ போட்டு கலக்குனாங்கங்கா. ராகினி, பால் காய்ச்சறதுக்கு உனக்கு எதுக்கு ஸ்பூனு? இங்கா, நான் எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? எந்த அவசியமும் இல்ல. பாத்தியாடி எப்படி நழுவுறான்னு? என்னத்த நழுவுறாங்க? பால் காய்ச்சும் போது ஸ்பூனால கலக்கி விட்டா ஆடை படியாம இருக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் காய்ச்சுவோம். போதுமா? பாத்தியா கங்கா, ஏதோ நொண்டி சாக்கு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதோ கலக்குனாடி. சரி விடுமா, பாலை கீழே கொட்டிடலாம். இதுகிட்ட எல்லாம் வாயை கொடுத்தா நம்ம தான் அசிங்கப்படணும். இங்கா, பாலை தூக்கி கீழே ஊத்திடலாம். ஆனா இவ என்ன பண்ணுனான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சமைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தி பண்றான்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல கங்கா. காவேரியும் யமுனாவும் வர்றாங்க. ஏமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? என்ன ஆச்சு? நீ சத்தம் போடும் போதே இவதான் உள்ள இருப்பான்னு நான் நினைச்சேன். என்னம்மா பண்ணுனா? சரி, நீ வாட்டுக்கு வந்த, டைரக்டா என் மேலேயே தப்பு இருக்க மாதிரி என்னையே சொல்ற. நீ கண்டிப்பா நீ தான் தப்பு பண்ணிருப்ப. அம்மா, என்ன பண்ணுனா சொல்லுமா? எல்லா விஷயத்தையும் சாரதா காவேரி கிட்ட சொல்றாங்க. இவ பண்ணிருப்பா, பண்ணக்கூடிய ஆளுதான். இன்னைக்கும் இப்படிதானே? நான் போயிட்டு வர்றப்ப சுகர்ல உப்ப கலந்து வச்ச. இப்ப நீ அடுத்த லெவலுக்கு போயிட்ட.
எதுக்குக்கா இவகிட்ட பேசிக்கிட்டு? அதான் பால்ல எதுவும் கலக்கலன்னு சொன்னாலே, இவளே குடிக்க வைப்போம். உனா கரெக்டு. அந்த பாலை ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடு. நான் இப்பவே குடுக்கறேன்டி. ஐனி, எதுவும் கலக்கலன்னு சொன்னேல்ல, குடி. ஆரதா சொல்றாங்க. அதான் விஷத்தை கலக்கிட்டாளே, அவ எப்படி குடிப்பா? குடிடி. டி, நீங்க குடி குடின்னு சொன்னா நான் என்ன குடிக்கணுமா? நான் எதுவும் கலக்கல. வேணும்னா வெளியே எங்கேயாவது கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. என் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் குடிக்கவும் மாட்டேன். அக்கா, எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கைய பிடிங்க, நான் வாயில ஊத்துறேன். இப்ப தெரியும்ல இவ பால்ல கலந்தாளா இல்லையான்னு. இங்க ஒரு ராகினி நில்லு. ஆய துறடி. யமுனா ஊத்து. என் கைய பிடிக்காதீங்கடி. நான் குடிக்கிறேன், என் கைய விடுங்க. என்ன, நான் இந்த பாலை குடிக்கணும் அவ்வளவுதானே? குடி யமுனா. விஷத்தை கலந்தேன்னு சொன்னீங்கல்ல, நல்லா பாத்துக்கோங்க. குடிச்சிட்டேன், போதுமா? நான் பார்த்தேன்டி. முதல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டு. என்னடி என்ன பாக்குறீங்க? பால்ல விஷத்தை கலந்தேன்னு தானே இத்தனை கலாட்டாவும். இப்ப நான் எதுவும் பண்ணல. இப்ப அபாண்டமா எல்லாரும் பழிய போட்டீங்களே, அத சீக்கிரத்திலேயே உண்மையாக்கி காட்டுறேன். எப்போ எப்படி பண்ணுவேன்னு தெரியாம பயந்தே சாவுங்க. கரெக்டா காவேரி? குமரன் குளிச்சுட்டு வராரு. என்ன, சட்டைய மாத்திரம் கங்கா வச்சுட்டு போயிருக்கா? பேண்ட காணோம். முதல்ல சட்டைய போட்டுப்போம். என்கிட்ட இந்த மாதிரி சட்டையெல்லாம் இல்லையே, இவ்வளவு டைட்டா இருக்கு. அம்முனா சொல்றாங்க. மாமா செமையா இருக்கீங்களே. என்ன மாமா, புது சட்டையா? இல்லம்மா, பெட்ல இருந்துச்சு, ஏன் சட்டைன்னு நினைச்சு. ஆமா மாமா, விஜய் மாமாவோட சட்டை. காவேரி என்கிட்ட கொடுக்க சொல்லி நர்மதா கிட்ட வைக்க சொன்னான். உங்களுக்கு இந்த சட்டை பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது மாமா. பாத்தீங்களா மாமா, உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியுதா? கங்கா கேக்குறாங்க. யாரோட ஷர்ட்டுங்க? இன்று நேபாளின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.